7 கம்பெனி ஒத்துக்கிட்டு மீதி கம்பெனி ஒத்துக்கலன்னா 7 கம்பெனி சம்பளம் கொடுப்பாங்க, மீதி கம்பெனிக்குள்ள கோர்ட் ஆர்டர் வாங்குவோம், சம்பளம் கொடுக்குறோம். சம்பள நிர்ணய சபை கூட இருக்குது. அந்த சம்பள நிர்ணய சபையில தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 சம்பளம் கிடைக்குங்கிறது நாங்கள் முழுமையா நம்புறோம். என்ன காரணம்னா, கடந்த காலங்கள்ல கோர்ட்ல அவங்க ஸ்டே போனப்ப என்னென்ன காரணங்கள் தெரிவிச்சு அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ கோர்ட்ல அந்த காரணங்களை இது நிவர்த்தி பண்ணி தான் இப்போ திரும்ப கெசட் பண்ண போறாங்க. நாளைக்கு சம்பள நிர்ணய சபையில வேஜஸ் போர்ட் டிஸ்கஷனுக்கு போகுது. அதனால கண்டிப்பா நாளைக்கு ஒரு நல்ல தீர்மானம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும். இப்போ அமைச்சர் அதுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அதனால கூடுதலா ஒரு நல்ல அழுத்தங்கள் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தோட்ட தொழிலாளர்களோட நியாயமான சம்பளம் நாளைக்கு கிடைக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் கெசட் பண்ணிட்டு அது 7 கம்பெனிக்குள்ள எல்லாத்துக்குமே அது கெசட் செல்லும். ஸோ கெசட் அமல்படுத்தலைன்னா தான் வழக்குகள் தொடரப்படும். ஸோ 7 கம்பெனி ஒத்துக்கிட்டு மீதி கம்பெனி ஒத்துக்கலன்னா 7 கம்பெனி சம்பளம் கொடுப்பாங்க, மீதி கம்பெனிக்குள்ள கோர்ட் ஆர்டர் வாங்குவோம், சம்பளம் கொடுக்கும்.